கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை ஒரு பகுதியை இரவு நேரத்திலே நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். ஏசாயா 62 அதிகாரம் 8 வசனத்திலே, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே சத்துரு கிரியை செய்து கொண்டிருப்பான். சத்துரு அப்படின்னாலே தெரியும், பிசாசு. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். சில குடும்பத்திலே அது 10,000 சம்பளமா இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், 10 கோடினாலும் இருக்கலாம். வரக்கூடிய பணம் ஃபுல்லா நிறைய வேஸ்டா போயிட்டு இருக்கும். 1 லட்சம் சம்பளம் வந்துச்சும்பாங்க, 5 லட்சம் சம்பளம் வந்துச்சும்பாங்க. திரும்பி பார்த்தா பல லட்சங்கள் கடன், கோடி கடன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு பக்கம் சத்துரு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அது நம்ம கடன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பாயிண்ட் சொல்லலாம். சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, பல லட்சங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கும். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு ஒன்றுமே தெரியாது. நிறைய பணம் வேஸ்ட்டாக செலவாயிட்டு இருக்கும். சில ஜெபகுரி வரும்போது சொல்லுவாங்க, மாதம் மாதம் இவ்வளோ மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. அதுக்கே மாதம் மாதம் இவ்வளோ ரூபா ஒதுக்கி வச்சுருவோம். கேட்டால் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு பல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவாயிட்டு இருக்கும். தேவையில்லாம பணம் வேஸ்டா செலவாயிட்டு இருக்கும். சில வீட்டிலலாம் குடும்பத்தில் 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா 8 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 4 பேர் இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் வரக்கூடிய பணம்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா அந்நிய புத்திரன் தேவையில்லாத நபராக இருக்கும். வீட்டில் இருக்கிற அவ்வளோ வேஸ்டா போயிட்டே இருக்கும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். சத்துரு இருந்து நிறைய வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருப்பான். அது தேவையில்லாத நபரா இருக்கலாம், தேவையில்லாத ஆளா இருக்கலாம். அதெல்லாம் யாருன்னு சொல்லி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அது அவங்க தான் பார்க்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளை, அவ்வளவுதான். அம்மா அப்பா, வயசானவ, பாட்டி. ஆனா சில குடும்பத்திலே பல மெத்தடில் இந்த பணம் வேஸ்டா போயிட்டு இருக்கும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று. நம்ம ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 25,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த சம்பாத்தியம் அது ஒரு ஒயின் ஷாப்புக்கோ, ஒரு விபச்சாரத்துக்கோ, ஒரு கஞ்சாவுக்கோ, இல்லை ஒரு விக்கிரத்துக்கோ, இல்லை ஒரு வேசிக்கோ, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். எங்கேயாவது கொண்டு போய் அதான் அந்நிய புத்திரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்மளுடைய வருமானம் சத்ரு கையில போயிடக்கூடாது. சில வீட்டிலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரக்கூடிய பணம் ஃபுல்லா ஒயின் ஷாப் பேருதும்பாங்க, இல்லை வேற யாரையோ கூட தொடர்பு இருக்க அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு வீட்டில் ஜபகுரிப்பு வந்துச்சு. வீட்டில் 2 வாலிப பிள்ளைகள். கணவர் 3 மாசமா வீட்டுக்கு வரலையா. அப்போ என்ன ஜபகுரிப்புன்னு சொல்லி கேட்டேன். ஐயா, என் கணவர் வீட்டுக்கு வரல 3 மாசமா, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, கணவர் யார் கூடயோ வாழ்ந்துட்டு இருக்காரு, வீட்டுக்கு பணமே தரலையா, கொஞ்சம் பணம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படிங்க. அப்போ நான் கேட்டேன், பணம் வரும்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொல்றீங்க,
அப்போ வீட்டில் கணவர் வேண்டாமாம்மா அப்படின்னா, ஐயா இப்போ பணம் தான்யா முக்கியம் அப்படிங்க. இப்படியே ஒரு வீட்டில் ஜெபகுதி போச்சு. கணவர் ரட்சிக்கப்படணும், குடும்பமா சந்தோஷமா வாழணும், அதெல்லாம் சொல்லல. சம்பளம் வேணும். ஏன்னா வீட்டில் நாங்கள் 3 பேர் உயிரோட இருக்கோம். அவர் வேற எங்கேயோ கொண்டு தவறான வழியில் போயிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. இந்த சத்துரு உள்ள வாரான், அந்நிய புத்திரர் உள்ள வாரான் அப்படின்னாலே வீட்டில் உள்ள பணம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக செலவாகி போயிடும். நிறைய வீட்டில் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த சத்துரு உள்ள வரும்போது தான் ஆகாரத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவான், ஆகாரத்தெல்லாம் கொண்டு போயிடுவான். யார் மூலியமா வாரான்னு சொல்லி பார்த்தா அந்நிய புத்திரர் மூலியமா உள்ள வருவான். நம்ம கையில் வேலை செஞ்சு அந்த என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை ஃபுல்லா எங்கேயோ இருந்து யாரோ ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆணையிட்டார், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆணையிட்டார். இதுக்கப்புறம் உன்னுடைய அந்த தேவையில்லாத வருமானம் யாரும் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேஸ்டா ₹1 கூட செலவாகக்கூடாது. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு, பணம்லாம் வெளியே போயிட்டு இருக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, வீட்டில் நிம்மதியே இல்லை, கோர்ட்டு கேஸ் சொல்லி பணம் போயிட்டு இருக்கு, வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பல இடத்துல இப்படி பணம் ஃபுல்லாக எங்கேயாவது போயிட்டே இருக்கும். சில வீட்டில் பார்த்தா அந்நிய புத்திரர், தேவையில்லாத ஒரு நபர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் அந்நிய புத்திரர். எந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அந்த கட்டுகளை உடைப்பார். கண்களை மூடி இரவு நேரத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று உங்க பிள்ளையோட பேசியிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உன் கையின் பிரயாசத்தை அப்பா, உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று நாங்கள் தியானிச்சோம்ப்பா. அப்படியாக இந்த குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கெஞ்சி கேட்குறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கானோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் பல லட்சங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டி எந்த குடும்பத்தில் இன்னும் வியாதி சுகமாகாமல் இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக சுகமாக்கி தரணும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. எங்களோட பலவீனத்தை எங்களோட நோய்கள் எல்லாம் சிலுவையை சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். உம்முடைய பாதப்படியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் சுகம் தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். நைட் நேரத்தில் தேவையில்லாத தவறான எண்ணங்கள், தவறான தொடர்பு, தவறான பழக்க வழக்கத்தில் போய் சிக்கிகளோடப்பா. வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. சகல எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. வியாபாரத்தில் அப்போ பல லட்சங்கள் கடன் இருக்குது. அந்த கடன்லாம் அடைக்க உதவி செய்யுங்க. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியம் எதில் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அப்போ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகளே விசேஷமாக கறந்துட்டு ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல அப்பா அவங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. விசேஷமாக தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மட்டும்தான் பிறக்கணும். நைட் நேரத்தில் மரண பயமோ தற்கொலை எண்ணங்களோ எதுவும் வரக்கூடாதுப்பா. தேவையில்லை எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தும் சுகம் பலன் ஆரோக்கியம் கட்டளைங்க. உங்கள் ஜீவனங்களை தாழ்த்தி விடணும். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.